இப்போ ஜாதி இருக்குன்னு சொல்றவெல்லாம் இன்னும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம 1930களிலே கவிதை எழுதி அதை பற்றி பேசி அதற்காக தொடர்ந்து களமாடி அதற்கான பல புரட்சிகளை செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு 2024 இந்த ஜாதியினுடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்தை தாக்காத அளவிற்கு இன்றைக்கு திராவிட இயக்கம் களமாடி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்ப என்ன சொல்றாங்க, கோட்டா ஜாதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் நாங்க எழுதணும், கோட்டா ஜாதின்லாம் ஒண்ணும் இல்ல, தட்டி ஏந்தி பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது, உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல காசு போடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஜாதி இருக்கு, அப்புறம் கண்ணாடி மானியம் வாங்கினதுக்கான ஒரு ஜாதி இருக்குது. அதனால இதுக்குதான் ஜாதி காலங்காலமா இருந்துட்டு இருக்குதே தவிர கோட்டா ஜாதின்னு ஒரு ஜாதியும் கிடையாது. கோட்டா ஜாதின்னா எது தெரியுமா? கோட்டா ஜாதி போய் தேர்தலில் நின்று போய் மக்களை சந்திச்சு எலெக்ஷன்ல நின்று மக்கள் கிட்ட அவங்களுடைய வலி வேதனை என்னன்னு உணர்ந்து போய் ஓட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் ஸ்பெஷல் கோட்டா ராஜ்யசபால தான் நிதியமைச்சரா போவேன்னு சொல்றதுதான் கோட்டா ஜாதி. மற்றபடி அவங்கள இந்த 2024 இந்த கதை 2019 நம்ம பார்த்திருப்போம். 2019 என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இப்ப மோடி குடும்பம்னு சொன்னாங்க. அது அந்த அளவுக்கு ஒன்னும் எடுபடல. மோடிக்கு குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுங்கிறதுனால மோடியினுடைய குடும்பம்ங்கிற பரப்புரை பெரிய அளவுல எடுபடல. 2019 தேர்தல் என்ன பண்ணாங்க, சவுக்கிதார்னு போட்டுக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த சமயத்துல அந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் வந்தாரு. விமான நிலையத்தில் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்கறாங்க, என்னங்க எல்லாரும் போய் சவுக்கிதார்னு போட்டுக்கிறாங்களே, நீங்க சவுக்கிதார்னு போட்டுக்கலையா அப்படின்னதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, பிளடி நான்சென்ஸ், அவங்க எல்லாம் சூத்ரவால், நான் அவளுக்கெல்லாம் பெரியவாள், ஆகையினால நான் போட்டுக்க முடியாது, அவங்க தான் சவுக்கிதார்னு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு சவுக்கிதார்னு பட்டம் போட்டுக்கிட்டெல்லாம் தேர்தலில் நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெபாசிட் இழக்க போறோம். அது வேற கதை. இருந்தாலும் கூட இன்னைக்கு சவுக்கிதார்னு போட்டுக்காம வெங்காயம் பூண்டு விலையை பத்தி கவலைப்படாத அந்த குடும்பத்துல பிறந்த, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல போடுங்க அப்படின்னு அந்த பெருமையோடு அந்த மரபணுவோடு வந்தவங்க கோட்டா ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர இருக்கக்கூடிய மக்களை, எளிய மக்களை, உழைக்கக்கூடிய மக்களை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அது அவர்களுடைய மரபணுவிலேயே வந்தது. அப்ப அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சில இயக்குனர்கள்லாம் படம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இனிஷியல் டேஸ்ல ரொம்ப மெச்சிக்கிட்டு இருந்தோம். ஆகா சூப்பர், இங்க பாரு பெண்களுக்கெல்லாம் இவருதான் சூப்பரான ஒரு இலக்கணம் கிராமர் வச்சு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம். அவர் பார்த்தா கடைசியில கழுத தேஞ்சு கட்டெரும்பா ஆன மாதிரி இப்ப தேஞ்சு போன யானை மாதிரி நின்று அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஏன் தனியா நிக்கல, நீ ஏன் தலித்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் எங்க இருந்து இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் இங்க புரட்சி கவிஞர்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அப்ப பெண்களை முன்னிறுத்தி பெண்களினுடைய வீரத்தை, பெண்களினுடைய விவேகத்தை பறைசாற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில வந்தாரோ அந்த சமூக நீதி கோட்பாடு நாங்க இந்தியா முழுவதும் நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த சமூக நீதி, எந்த இடஒதுக்கீட்டினுடைய 50% எல்லையை நாங்க தூக்கி எறிஞ்சிட்டு அதை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேசி இருக்குது. மாநில சுயாட்சி பற்றி காங்கிரஸ் பேசுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கார், புதுமையான கருத்துக்களோடு சிந்தனையோடு செயல்படுறார். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாங்களும் சமூக நீதி கட்சி தான் அப்படிங்குது, நாங்களும் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க போறோம் அப்படிங்குது. ஒவ்வொரு மாநிலமா ஊரா போய் சொல்றாங்க இடஒதுக்கீட்டை நாங்க நீக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தல. மோகன் பகவத் சொல்றாரு, ஜாதி இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு வேணாம் அப்படிங்கிறாரு. வடி கவுண்டமணி மாதிரி தான், அடங்கப்பா அவங்க நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஒன்றே ஒன்றுதான், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல, மண்டை சுரப்பை உலகு தொழும். தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவராக தந்தை பெரியாரினுடைய கொள்கையும் சிந்தனையும் ஓங்கி வளர்ந்திருக்குது. எதிர்கருத்து, எதிர் சிந்தனை பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய அடியொற்றி நடக்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது பொய்க்காக தேர்தல் பரப்புரைக்காகவாவது பேசக்கூடிய ஒரு சூழலை தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வெளியில நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டாங்க, தோழர் எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் போனீங்க, எப்படி இருக்குது களம், எப்படி இருக்கு, இந்தியா முழுவதும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதை பத்தி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மிக கடுமையான வெப்ப அலை வீசிட்டு இருக்குது. சூரியன் உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறது
ஏசியன் பசிபிக் கண்ட்ரி முழுக்க இன்னைக்கு சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆகையினால நம்மளுக்கு அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம். அதே போல் இந்த நான் என்னுடைய உரைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஜூன் 4ஆம் தேதி 2024 ஜூன் 4 வரைக்கும் இந்த நாட்டினுடைய 2 முறை பிரதமராக இருந்து விடைபெற இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வரல, அதற்கு முன்பாக தேர்தல் பரப்புரைப்புக்காக 365 நாட்களும் அந்த கேம்பெயின் மோடிலே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு வட மாநிலங்களில், குறிப்பாக போபாலில், அதே போல் மற்ற மாநிலங்கள்லாம் திமுக அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுங்க அப்படின்னதுக்கு நான் வரமாட்டேன், நான் வட மாநிலத்திலிருந்து தான் பேசுவேன்னு திமுக டைனாஸ்டி பாலிடிக்ஸ்லாம் பேசினார். இன்றைக்கு மோடியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொண்டவர்கள், அதே போல் வட மாநிலத்தில் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தொடர்ந்து மோடி என்ன தொடர்ந்து திமுகவை பற்றியே பேசுகிறாரு, விடிஞ்சா பொழுது போனால் திமுக பற்றி மட்டும்தானே பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்படி என்னதான் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த தலைவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரை தூங்க விடாமல் புலம்ப வச்சிருக்கிறாருன்னு தேட ஆரம்பித்ததின் விளைவாக இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்றால் யார், அதை தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய தலகர்த்தராக இதை வித்திட்டவராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் என்றால் யார், இவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, தலைவர் தந்தை பெரியார் ஆகியோரெல்லாம் இன்னைக்கு வட மாநிலங்களில் தேடி பயின்று இன்றைக்கு யாரிடமெல்லாம் போய் மோடி திமுக தமிழ்நாடுன்னு சொன்னாரோ அங்கெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க, குறிப்பாக ராஜஸ்தான் போராட்ட களத்தில் போராடக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, ஈவிஆர் பெரியார்ஜி ஜிந்தாபாத் என்று வட மாநிலத்தில் தந்தை பெரியாரினுடைய புகழ் அவர்களில் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அமைப்புகள் தேடி பயின்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை அமைத்த இந்தியாவின் 2 முறை பிரதமராக இருந்து ஜூன் 4 விடைபெற இருக்கக்கூடிய மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்த தந்தை பெரியார் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறார். தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் இந்தியா முழுவதும் வரும் காலங்களில் ஆள இருக்கிறது. அந்த வகையில் சூடும் சொரணையும் அற்றிருந்த தமிழ் சமுதாயத்திற்கு சுயமரியாதை சூரணத்தின் வாயிலாக, பகுத்தறிவின் வாயிலாக நமக்கு சுரணை ஏற்றி நம்ம எல்லாம் இன்றைக்கு மானமும் அறிவும் உள்ளவராக வாழ வைத்த தந்தை பெரியாரினுடைய போர்ப்படை தளபதியாக, அவருடைய முதன்மை தொண்டராக இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய பெயரை பாரதிதாசன், 1000 உண்டுங்கு ஜாதி அப்படின்னு சொன்ன அந்த பாரதியாருக்கு தாசன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட பிற்காலத்தில் ஜாதி வேண்டாம் அப்படிங்கிற வகையில் ஜாதி ஒழிப்பு தொடர்பாக மிக கடுமையாக கவிதைகளை எழுதி தன்னுடைய பேனாவை ஆயுதமாக மாற்றி ஜாதியற்ற ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து களமாடிய தமிழ்நாட்டினுடைய ஷெல்லி அப்படின்னு சொன்னால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான். அந்த வகையில் இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கிறது என்று சொல்வனும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால் சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை, சொத்ததெல்லாம் தமக்கு என்று சொல்வதம்மை விருட்டுவது பகுத்தறிவே இல்லை என்றால் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே அப்படின்னு சொன்னார். இப்போ ஜாதி இருக்குன்னு சொல்கிறவெல்லாம் இன்னும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை, நம்ம 1930களிலே கவிதை எழுதி அதை பற்றி பேசி அதற்காக தொடர்ந்து களமாடி அதற்கான பல புரட்சிகளை செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு 2024 இந்த ஜாதியினுடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்தை தாக்காத அளவிற்கு இன்றைக்கு திராவிட இயக்கம் களமாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ என்ன சொல்கிறாங்க, கோட்டா ஜாதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் நாங்கள் எழுதணும், கோட்டா ஜாதின்லாம் ஒன்றும் இல்லை, தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது, உண்டியலில் காசு போடாதீங்க தட்டில் காசு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜாதி இருக்குது, அப்புறம் கண்ணாடி மானியம் வாங்கினதுக்கான ஒரு ஜாதி இருக்குது. அதனால் இதுக்கு தான் ஜாதி காலங்காலமாக இருந்துகிட்ருக்குதே தவிர கோட்டா ஜாதின்னு ஒரு ஜாதியும் கிடையாது. கோட்டா ஜாதின்னா எது தெரியுமா? கோட்டா ஜாதி போய் தேர்தலில் நின்று போய் மக்களை சந்தித்து எலெக்ஷனில் நின்று மக்கள்கிட்ட அவங்களுடைய வலி வேதனை என்னன்னு உணர்ந்து போய் ஓட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஸ்பெஷல் கோட்டா ராஜ்யசபாவில் தான் நிதியமைச்சராக போவேன்னு சொல்கிறது தான் கோட்டா ஜாதி. மற்றபடி
அவங்கள இந்த 2024 இந்த கதை 2019 நம்ம பார்த்துருப்போம். 2019 என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இப்போ மோடி குடும்பம்னு சொன்னாங்க. அது அந்தளவுக்கு ஒன்றும் எடுபடலை. மோடிக்கு குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாதுங்கிறதுனால மோடியினுடைய குடும்பங்கிற பரப்புரை பெரிய அளவில் எடுபடலை. 2019 தேர்தலில் என்ன பண்ணாங்க, சவுக்கிதார்னு போட்டுக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் வந்தார். விமான நிலையத்தில் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க எல்லாரும் போய் சவுக்கிதார்னு போட்டுக்கிறாங்களே, நீங்கள் சவுக்கிதார்னு போட்டுக்கலையே அப்படின்னதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிளடி நான்சென்ஸ், அவங்கெல்லாம் சுத்ரவால், நான் அவளுக்கெல்லாம் பெரியவாள், ஆகையினால் நான் போட்டுக்க முடியாது, அவங்க தான் சவுக்கிதார்னு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கி சவுக்கிதார்னு பட்டம் போட்டுக்கிட்டோம்லாம் தேர்தலில் நின்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் டெபாசிட் இழக்க போகிறோம். அது வேற கதை. இருந்தாலும் கூட இன்றைக்கி சவுக்கிதார்னு போட்டுக்காமல் வெங்காயம் பூண்டு விலையை பற்றி கவலைப்படாத அந்த குடும்பத்தில் பிறந்த, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உண்டியலில் காசு போடாதீங்க, தட்டில் போடுங்க அப்படின்னு அந்த பெருமையோடு அந்த மரபணுவோடு வந்தவங்க கோட்டா ஜாதி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, இருக்கக்கூடிய மக்களை, எளிய மக்களை, உழைக்கக்கூடிய மக்களை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அது அவர்களுடைய மரபணுவிலேயே வந்தது. அப்போ அவர்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் தான் அவர்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தோழர் உமா சொன்னாங்க என்னென்னா, கால்டுவெல் இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு இங்கே இந்த ஆய்வு பணிகளை செய்தார், ஆய்வு பணிகள் செய்ததின் வாயிலாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான புரட்சிகள்லாம் உண்டானுச்சு. இதே போல் வட மாநிலத்தில் ஏதாவது போயிருந்தால் அது என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வட மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் 1990களில் 95களில் சரியான ஆண்டு எனக்கு நினைவில்லை, 1990களில் அங்கே வட மாநிலத்தில் ஒரிசாவில் தங்கியிருந்து அவருடைய குடும்பத்தோடு அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளுக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்கி அவர்களுக்கான அந்த வைத்தியத்தை பார்த்துட்டு வர்றார். அதே கூட சேர்ந்து கல்வியை கற்றுத்தரக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்த தாராசிங் அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கூடாரத்தை சார்ந்த அந்த காவி கூட்டம் காளிகள் என்ன பண்ணுறாங்க, இவர் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் அந்த ஜீப்பை நிறுத்திட்டு அவர் குழந்தைகளோடு அந்த ஜீப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் அந்த கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிற பாதிரியார். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்த அத்தனை வீடுகளினுடைய கதவுகளையும் வெளிப்பக்கம் தாளிட்டு அந்த ஜீப்பை உயிரோடு எரித்து அந்த கொளுத்தி சுற்றி நின்றுக்கிறாங்க. தவறி கூட யாரும் வெளியில் ஏறி வந்துடக்கூடாது, வெளியில் தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்று அவர்களை கொலை செய்து, அவர்களை உயிரோடு துடிக்க கொலை செய்து அவர்களுடைய 2 குழந்தைகளோடு கொலை செய்த படுபாவிகள் இன்றைக்கு வட மாநிலத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு கோரிக்கை வைத்து அந்த மரண தண்டனை கிடையாதுன்னு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில் அவர் சார்ந்தவர்களுக்கெல்லாம் தயாள மனம் கிடைத்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் தான் மத்திய அரசு பணியும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதுதான் தமிழ்நாட்டிற்கும் வட மாநிலத்திற்கும் உள்ள அந்த பாகுபாடு. இந்த நிலையை, இந்த பண்பட்ட அரசியல் நிலையை இங்கே ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த சிந்தனைகளை விதைத்து இங்கே கம்யூனிச தத்துவமாக இருக்கட்டும் அல்லது பெரியாரிய தத்துவமாக இருக்கட்டும் அம்பேத்கரிய தத்துவமாக இருக்கட்டும் செழித்து வளர்ந்து இங்கே இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களெல்லாம் தனித்துவமான மாநிலமாக இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல், அந்த சூழலை தங்களுடைய கவிதைகளின் வாயிலாக புரட்சி கவி பாரதிதாசன் போன்றவர்கள் எடுத்து சென்று அதை இன்றைக்கு மக்கள் மனதில் படிய வைத்திருக்கிறதுனுடைய காரணமாக தான் இந்த ஒரு அரசியல் தெளிவு இங்கே ஏற்பட்டிருக்குது. இப்போ புரட்சி கவிஞரனுடைய பாடல்களை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் ஒரு கடவுள் மறுப்பாளராக அறியப்பட்டவர். ஆனால் இயல்பிலேயே நாத்திகராக இருந்தாரா அப்படின்னா கிடையாது. சுப்பிரமணிய துதியெல்லாம் பாடி தந்தை பெரியாரை பார்ப்பதற்கு முன்பு வரை அவர் மிகுந்த கடவுள் பற்றி இருக்கக்கூடிய கடவுள் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடி அந்த கவிதைகள்லாம் எழுதியவர் தான். சுப்பிரமணிய துதி அமுதனெல்லாம் எழுதியவர். அதன் பிறகு தந்தை பெரியாரினுடைய பேச்சை கேட்டு அதன் வாயிலாக தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களினுடைய தாக்கம் ஏற்பட்டு அவர் கடவுள் மறுப்பாளராக மாறுகிறார். புரட்சி கவிஞர் அவருடைய முதல் தொகுப்பு கவிதை தொகுப்பை வெளியிடுறப்ப இல்லை என்பார்கள் சிலர், உண்டென்பார்கள் சிலர், எனக்கு கடவுளை பற்றிய கவலை இல்லை, தன்னை ஒரு அக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி கவலை இல்லாத ஒரு மனிதராக காட்டிக்கொள்ளக்கூடிய புரட்சி கவிஞர் பிற்காலத்தில் என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால்,
கடவுள் இல்லை என்பேன் நான். அதாவது திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளில் தமிழ் மிக சிறப்பாக செழித்து பாடப்பட்ட பிறகு, குறிப்பாக வடமொழிகளில் இல்லாத தமிழ் பாடப்பட்டத பிறகு அதை பார்த்து கோபமடையக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் கடவுள் இல்லை என்பவன் யாரடா அப்படின்னு சொல்லி அடா வடான்னு சொல்லி பாடுறாங்க பாட்டு. அதை கேட்டு கோபமடையக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் அவரும் அந்த பாட்டு வாயிலாக கவிதை வாயிலாகவே அவங்களுக்கு வந்து பதில் சொல்றார். என்னன்னா, கடவுள் இல்லை, அவங்க பாடுறது என்னன்னா, கடவுள் இல்லை என்பவன் யாரடா, தில்லை கண்டு பாரடா அப்படின்னு சொல்லி தண்டபாணி தேசிகர் வச்சு பாடுறாங்க. புரட்சி கவிஞர் எழுதுறாரு, இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை கண்டு தானடா, பல்லோர் பணம் பறித்து பாடுபடாதோர் கழிக்கும் கல்லில் செம்பில் தீட்சிதர்கள் சொல்லில் செயலில் உண்மை பொருள் இல்லை, இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை கண்டு தானடா, பல்லை காட்டும் ஏழை முகம் பார்க்கவும் வெறுப்பதோ, பால் பருக தீட்சிதர்கள் ஊர் தாலியை அறுப்பதோ அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் பற்றி கடவுள் மறுப்பை பற்றி மிக கடுமையாக ஆத்திரம் கொண்டு புரட்சி கவிஞர் எழுதுகிறார். அதனால தான் தந்தை பெரியார் கட்டுரையாக எழுதுகிறார். என்னன்னா, நான் கண்ட புரட்சி கவின்னு பெரியார் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பெரியார் சொல்கிறாரு, அதாவது தமிழ் படித்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சாமியாராக ஆயிடுறது தான் வழக்கம். பெரும்பாலும் அவர்கள் வந்து சாமியார் ஆயிடுறது தான் வழக்கம். அவங்க வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி, புராணங்களை பற்றி, ஸ்தல புராணங்கள் பற்றி அதெல்லாம் வந்து தமிழுக்கு அழகு சேர்க்குது அப்படின்னு நினச்சி அவர்கள் தமிழ் கற்று தேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து சாமியார்களாக ஆயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணங்கள் சொல்கிறாரு. ராமனுடைய புகழை பற்றி பாடியதற்காக கம்பன் என்ன ஆனா, கம்பன் வந்து கம்பநாட்டாழ்வார் ஆயிட்டாரு. அதே போல் அவ்வளோ தூரம் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எழுதுகிறாரு. கண்ணெதிரே வாழ்ந்த பிரபலமான தமிழ் புலவர் வேதாச்சலம் என்ன ஆனார், சாமி வேதாச்சலமாகி மறைமலை அடிகள் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சினிமாவுக்கு பாட்டு கதை எழுதிட்டு இருந்தாங்க ஒருத்தன், அவன் பேர் சங்கரதாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சங்கரதாஸ் சுவாமிகள்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதன் பிறகு சொல்கிறாரு, முத்துசாமி கவிராயர் அப்படிங்கிறவர் சாமி முத்துசாமி ஆகிட்டாரு, திருவிக்கா மட்டும்தான் சாமியாராகிறதுக்கு முயற்சி பண்ணார், ஆனால் நான் போடல, அவர் அந்த மாதிரி ஆகாமல் இங்கேயே இருந்துட்டுருக்கிறாரு. அந்த வகையில் நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் அவருடைய கடுகளவு அறிவு இருந்தால் கூட புரட்சி கவிஞர் அவர்களுடைய பாடல்களை கேட்டால் அவர்கள் அறிவு பகுத்தறிவாக வளர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்களே உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி கவிஞர். காரணம், அந்த அளவிற்கு பகுத்தறிவு, சுயமரியாதை கருத்துக்கள், அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை பற்றிய அந்த கோபம், பெண்ணடிமை ஒழிப்பு, கைம்பெண் மறுமணம், அதெல்லாம் வந்து புரட்சி கவிஞருடைய பாடல்களில் மிக அதிகமான அளவிற்கு இருக்குது. புரட்சி கவிஞர் வந்து தாலாட்டு எழுதுகிறார். இப்போ நம்ம தாலாட்டு மற்ற தமிழ் தாலாட்டு இப்போது நம்மளுடைய இப்போ சமகாலத்தில் பெருசாக எதுவும் இல்லை. தாலாட்டு பாடினாலும் குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருது, சினிமா பாட்டுக்கு தான் குழந்தைகள் தூங்குது. இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 1-2 தாலாட்டெல்லாம் எழுதி பார்த்தோன்னா, மாமா அடித்தாங்களா, அத்தை அடித்தாங்களா, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவாங்க, வைரம் வாங்கிட்டு வருவாங்க, தங்கம் வாங்கிட்டு வருவாங்க, கண்ணே கண்ணுரங்கு அப்படின்னு தான் இருக்கும். புரட்சி கவிஞர் ஒரு ஆண் குழந்தைக்கு எழுதுகிறார் பாருங்கள். அவர் அந்த குழந்தையெல்லாம் வர்ணிச்சுட்டு நல்லா பால் குடிச்சிருக்கா, படுத்திருக்கா அப்படின்னெல்லாம் குழந்தைய சொல்லிட்டு எழுதுகிறாரு. அள்ளும் வறுமை அகற்றாமல் அம்புவிக்கும் கொள்ளை நோய் போல் மதத்தை கட்டியலும் வைதிகத்தை, அதாவது ஒருத்தன்னைக்கு மிக கடுமையான பொருளாதார சிக்கலில் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போகிறது, தொடர்ந்து பூஜை பண்ணுறது, புனஸ்காரங்கள் பண்ணுறது, அந்த சடங்குகள்லாம் செய்கிறதுக்குள்ளார சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அள்ளும் வறுமை அகற்றாமல் அம்புவிக்கும் கொள்ளை நோய் போல் மதத்தை கட்டியலும் வைதிகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் தொடர்ந்து போராடிக்கிட்டே இல்லாமல் வேரோடு போக்க வந்த வீரா இளம் வீரா எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உனை கட்டையில் நீர் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை எடுத்துரைக்க காட்ட வந்த தோளின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுரங்கு அப்படிங்கிறார். அதாவது கடவுள் காப்பாற்றிடுவார், கடைசி வரைக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி மூட நம்பிக்கையை, வைதிகத்தை படுத்தி அதன் மூலமாக வறுமைக்குள்ளார தள்ளக்கூடிய இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு வேரோடு பிடுங்கி எறிவதற்காக வந்திருக்கக்கூடிய இளம் தோள்களை கொண்ட குழந்தையே நீ கண்ணுரங்கு அப்படிங்கிறார்.
அதே போல் ஒரு பெண் குழந்தைக்கு பாடுறாரு, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு துண்டா விலங்காய் துலங்கும் பெருமாட்டி, தெய்வத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார், செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு குறிப்பாக அந்த மதம் கடவுள் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பெண்கள் தான். ஆண்களை விட அதிகமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்கள் தான். ஆனால் எந்த மதத்திலையும் குறிப்பாக இந்து மதத்தில் அந்த இந்து மதத்தை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கோவிலுக்குள்ளார அனுமதிக்கிறது கிடையாது. கோவிலில் அவங்கள இப்போதான் திராவிட மாடல் அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் இன்னைக்கு பெண்கள் ஓதுவார்களாக நியமித்திருக்கிறது இந்த அரசு. இந்த கடந்த 3 ஆண்டுகளில் இந்த அரசினுடைய மிக முக்கியமான சாதனைகள் அது ஒன்று. அடுத்த கட்டமாக இன்னைக்கு பெண்கள் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்க அர்ச்சகர் பயிற்சிகளையும் 15 பெண்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இந்து மதத்தை வாழ வைக்கக்கூடிய பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய அந்த பெண்களை தெய்வத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த கருத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புரட்சி கவிஞரனுடைய கவிதைகள் தொகுப்பில் சஞ்சீவி பர்வதம் அப்படிங்கிற அந்த குறுங்காவியம் மிக பிரபலமான ஒன்று, எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த குறுங்காவியத்தில் புரட்சி கவிஞரனுடைய ஏக்கம் முழுக்க அதில் வந்து இருக்கும். எப்படியெல்லாம் இந்த சமூகம் இருக்கணும்னு அப்படின்னு அவர் நினைக்கிறதும், இந்த சமூகம் எந்த அளவிற்கு வந்து பிளவுற்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கோபமும் அந்த குறுங்காவியத்தில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குப்பன் வஞ்சி அப்படிங்கிறவங்க அந்த கதாநாயகர்களாகவும் கதாநாயகிகளாகவும் இருக்கிறாங்க. அதில் அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த குப்பன் வந்து அந்த வஞ்சிங்கிற அவருடைய தோழியை கூட்டுக்கிட்டு அந்த சஞ்சீவி பர்வதம் மலைக்கு கூட்டு போகிறாரு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. அப்படி போகும் பொழுது அந்த வஞ்சிக்கிட்ட இந்த குப்பன் கேட்குறார், எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வஞ்சி வந்து தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் நேற்று வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தோம், இன்னைக்கு வந்து நீ எனக்கு முத்தம் தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வருது. இவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வஞ்சி வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மலையினுடைய உச்சியில் 2 மூலிகைகள் இருக்கிறதா இந்த குப்பன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த மூலிகைகளை எடுத்து சுவைத்தால் இந்த உலகத்தில் எங்கே யார் பேசிக்கிட்டாலும் என்ன மொழிகளில் பேசினாலும் அது தமிழில் கேட்கும், நம்ம காதுகள் மூலமாக கேட்கலாம். அதே போல் உலகத்தில் மற்ற பகுதிகளில் எங்கே எது நடந்தாலும் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த உள்ளபடியே இந்த மூலிகை இருக்கிறது மாதிரியும் இந்த சஞ்சீவி பர்வதத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கேமராவெல்லாம் போட்டுட்டு முதல் ஆளாக மலையேறி மூலிகை பறிக்க போகிற 2 ஆள், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று அவருடைய நண்பராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஹனி ட்ராப்லலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ இது வந்து அந்த மாதிரியான கதை கிடையாது. இது என்னன்னா நம்ம ரேடியோ டிவி, அந்த காலத்தில் ரேடியோ டிவி இல்லை, அந்த மாதிரி அந்த செய்திகள் காதில் விழும். அதே போல் செய்திகள் நடக்கக்கூடிய சம்பவங்களில் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக அந்த சஞ்சீவி பர்வதத்தினுடைய மலையினுடைய அழகை விரிவாக எழுதியிருப்பார். அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது முத்தம் கொடுன்னு சொல்லி இவருடைய ஆசைக்கு இணங்கலை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இவர் என்ன பண்ணுறாரு, குப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த வஞ்சியை வந்து ஒரு இடத்துல நீ பேசாதன்னு சொல்லி திட்டுறப்போ அந்த வஞ்சி கோபமாக வந்து என்ன சொல்கிறாங்க, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண் அடிமை தீர மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணிடைமை தீர்தல் முயற்கொம்பே. அதாவது சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம், வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் நீ பேசாதன்னு சொல்கிறப்ப பெண்ணை வந்து நீ பேசாதன்னு சொல்கிற, பெண் உரிமையை மறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிக கோபமாக அந்த வஞ்சிங்கிறவங்க பேசுகிறதாக அவர் வந்து எழுதியிருப்பார். பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த வீரம் ஆண்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சில இயக்குநர்கள்லாம் படம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இனிஷியல் டேஸில் ரொம்ப மெச்சிக்கிட்டு இருந்தோம், ஆகா சூப்பர், இங்கே பாரு பெண்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து சூப்பரான ஒரு இலக்கணம் கிராமர் வச்சு படம் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம். அவர் பார்த்தா கடைசியில் என்னது கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இப்போ வந்து தேஞ்சு போன யானை மாதிரி நின்று அவர் பேசிகிட்டு இருக்கிறார். நீ ஏன் தனியாக நிற்கலை, நீ ஏன் வந்து தலித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அதெல்லாம் எங்கேருந்து இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் வந்து இங்கே
புரட்சி கவிஞர்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ பெண்களை முன்னிறுத்தி பெண்களினுடைய வீரத்தை பெண்களினுடைய விவேகத்தை பறைசாற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து இந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார். அதில் அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அந்த மேலே போகிறாங்க. முதல்ல ஒரு மூலிகை எடுத்து வாயில் வச்சு சுவைக்கிறாங்க. இத்தாலியில் நடக்கக்கூடிய செய்திகள் கேட்குறாங்க. அதே போல் பிரெஞ்சு நாட்டில் நடக்கக்கூடிய இத்தாலி பிரெஞ்சு அதெல்லாம் தெரியுது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அதெல்லாம் தெரியுது. அதன் பிறகு லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை வந்து அவர் காதலில் விழுது. என்னன்னா நாவலன் தீவு அப்படிங்கிறது இந்தியாவை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. லண்டனில் அந்த கவிதைகள் அவர் எங்கே சொல்கிறாங்க, அங்கே என்ன தொடர்ந்து இந்தியாவில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, போகிற போக்க பார்த்தா இந்தியா நம்ம கை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளையர் அங்கே அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதீர், ஓ என் சகோதரரை ஒன்றுக்கும் அஞ்சாதீர், நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது, வாழ்கின்றார் 33 மக்கள் என்றார், சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும், ஆகையால் எல்லோரும் அங்கே தனித்தனிதான், ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே, பேதம் வளர்க்க பெரும்பரப்பு புராணங்கள், சாதி சண்டைகளை வளர்க்க தக்க இதிகாசங்கள், சுட்டி சமூகத்தின் கண்ணவித்து தாம் முன்னன் கொட்டி அளக்கும் குருக்கள் கணக்கற்றோர், தேன் சுரக்க பேசி இந்து தேசத்தை தின்னுதற்கு வான்சுரரை விட்டு வந்த பூசரரும் வாழ்கின்றார், இந்த உளச்சேற்றை ஏறாத ஆழத்தை எந்தவிதம் நீக்கி நம்மை எதிர்ப்பார், இன்னமும் சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தம் தோல் உழைப்பிலே நம்பிக்கை தானுமின்றி ஊரும் பகுத்தறிவை இல்லா தொழிலாக்கிவிட்டு சாரற்ற சக்கையாய் சத்துடம்பை குன்ற வைத்து பொற்புள்ள மாந்தர்களை கல்லாக்கி அந்த கற்கள் கடவுளாய் காணப்படும் அங்கே இந்த நிலையில் சுதந்திர போரங்கே. எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே அத்தனை பேரும் தனித்தனியாக இருக்கிறான். அவ்வளவு மூட நம்பிக்கைகள் மிகுந்திருக்குது. அவங்க கிட்ட புராண இதிகாசங்களை சொல்கிறதுக்கு இன்னும் புல்புல் பறவை மேலே சவர்கர் உட்கார்ந்து வெளில வராரு, அவர் தான் வந்தார், ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய முதலையே தெரியாமல் கொண்டு வந்து வீட்டு அடுப்படியில் விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி காதில் பூச்சூரோட சுற்றுற வேலையெல்லாம் செய்யறதுக்கு அங்கே ஆள் நிறையா இருக்குது, இதிகாசம் கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த பாடல்களின் வாயிலாக எந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகம் சிதறுண்டு கிடக்குது, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அதை பிரிப்பதற்கு மதம் இருக்குது, தமிழர்களை பிரிப்பதற்கு ஜாதி இருக்குது, அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்கள் இருந்துட்டு இருக்குது. இணைக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளியாக இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதை தொடர்ந்து புரட்சி கவிஞர் அவருடைய பாடல்களின் வாயிலாக நிறைய சொல்லியிருக்கார். அதே போல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரொம்ப காதல் காவியம் குறுங்காவியம், அதில் பார்த்தீங்கன்னா உதாரண் அமுதவள்ளி அப்படிங்கிற 2 கேரக்டர். அது நம்ம தொடர்ந்து இன்னைக்கு திரைப்படங்களை தோற்கக்கூடிய வகையில் அந்த பாடல்களை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே காட்சி அந்த அளவிற்கு வரும். அதில் ஒரு ராஜாவினுடைய மகள் இளவரசி தான் அமுதவள்ளி. அந்த அமுதவள்ளி நல்ல கற்று தேர்ந்த அறிவாளி, ஆனால் கவிதை எழுதணும், செய்யுள் அது தொடர்பாக படிக்கணும், அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட போய் கேட்குறான், இதை எனக்கு கற்றுத்தருவதற்கு ஆள் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மந்திரியை கூப்பிட்டு இது கற்றுக்கிறதுக்கு ஆள் வேணும், சொல்லித்தரத்துக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு நாடு முழுக்க போய் தேடுறாரு. தேடின உடனே ரொம்ப தயக்கத்தோடு வந்து ராஜா கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இலக்கணத்தை செய்யுளை சொல்லி தருவதற்கு ஒரு இளைஞன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதில் என்னன்னா அப்புறம் ரொம்ப தயக்கத்தோடு சொல்கிறார். அநேகமாக அவர் வந்து திண்டிவனத்தை சேர்ந்தவராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சோம்னா, பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்தில் வச்சோம்னா காதல் மலர்ந்துடுமே அப்படின்ன உடனே அந்த பையன் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டு வந்து நம்ம இளவரசியை மயக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்குறாரு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஆத்தங்கரையோரத்தில் அந்த புறத்தில் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மேடைகளில் நடுவில் ஒரு திரைச்சீலையை போட்டுருவோம். திரைச்சீலையை போட்டுட்டு அந்த இளைஞன்கிட்ட சொல்லிடுவோம், இளவரசி வந்து மிகப்பெரிய பெருநோய் இருக்குது, தொழுநோய் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். இளவரசிக்கிட்ட என்ன சொல்ல போகிறோன்னா, அவன் வந்து ஒரு ஏழை அந்தணன், அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனை பார்த்தால் அபசகுணம் அது பல சகுனங்கள் இருக்குல்ல, அதில் அது ஒரு சகுனமாக வச்சுருக்காங்க. கண்ணு தெரியாதவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி தொடர்ந்து அவங்க உட்கார்றாங்க. 2 பேரும் வகுப்புகள் நடந்துட்டுருக்குது. ஒரு நாள் இளவரசி சீக்கிரமாக வந்துடுறாரு. இளவரசி சீக்கிரமாக வந்த பிறகு அந்த கவிஞர் அந்தாண்ட பக்கம் மறுபக்கம் உட்கார்ந்து
அந்த அன்றைக்கு பௌர்ணமி நிலா, அந்த நிலாவை பார்த்து அருமையான ஒரு கவிதையை படிக்கிறார். எல்லா கவிதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நானும் பார்த்து படிச்சிடுறேன். அதாவது, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதர் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடை ஒளி பிழம்போ. காலையில் வந்த சூரியன் அந்த கனல் மாற்றி கடலில் குளித்து அந்த ஒளி முகத்தோடு ஒளி பிளம்பாக இன்னைக்கு நிலாவாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வர்ணனையோட அந்த நிலாவை பார்த்து அவர் பாடுறார். பாடின உடனே இளவரசிக்கு எவ்வளோ நேரமாக எதற்காக எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரும் ராஜாவும் பிளான் பண்ணாங்களோ அது நடந்துருச்சு. திரையை விலக்கி பார்க்குறாங்க. திரையை விலக்கி பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணுறாங்க, காதல் இவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். விருப்பத்தை தெரிவித்த உடனே அந்த இளைஞன் வந்து அதை மறுக்கிறார். மறுத்தவுடன் மீண்டும் வந்து இந்த பெண் சொல்கிறா, இதுக்காகலாம் நீ கவலைப்படாத, உண்மையான உணர்வோடு காதலிச்சா நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த பெண்ணினுடைய வீரத்தை வந்து பெருமையோடு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஒரு வழியாக தெரிஞ்சிடுது. அதை போய் அமைச்சர் போய் வச்சு வச்சிடுறார். வச்ச உடனே 2 பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்காக அங்கே அரசபையில் முடிவு செய்யப்படுது. முடிவு செஞ்சு அது பொதுமக்கள் எல்லாம் கூடிடுறாங்க. அப்படி கூடும் பொழுது கவித்துவமாக அது வரைக்கும் பாடிட்டு இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதன் பிறகு அந்த ஒரு நீண்ட நெடிய கவிதை அதில் சொல்கிறார், இவ்வளவு நாளாக காடு மலைகளையெல்லாம் சரி செய்து உழைத்தது யார், இதையெல்லாம் ஊராக்குனது யார், இதெல்லாம் விளைவித்தது யார், இன்றைக்கு உழைக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அவ்வளவு கடினமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக, ஒரு ஆட்சியினுடைய அந்த கொடுங்கோல் தன்மைக்கு எதிராக மிக கடுமையான கவிதைகள் வரிகளாக எழுதுகிறார். அப்படி எழுதி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, என்னுடைய உடல் என்னுடைய உயிர் வந்து இந்த நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதன் பிறகு அந்த பெண் பேசுகிறா, இளவரசி பேசுகிறா. பேசி முடித்து அந்த மக்களினுடைய மனங்களை மாற்றுகிறாள். மாற்றின உடனே அந்த முடியாட்சி தூக்கி எறியப்பட்டு மக்களாட்சி போற்றப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வந்து பொது உடைமையாக ஆக்கப்படுகிறது. ஆக பொது உடைமை சிந்தனைகள், பொதுவான மக்களாட்சியினுடைய தத்துவம், இதெல்லாம் பற்றி புரட்சி கவி அப்படிங்கிற கவிதையில் மிக நீண்ட நெடிய கவிதை தொகுப்புகளாக புரட்சி கவிஞர் எழுதியிருப்பார். அந்த கவிதைகளை படித்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போது புரட்சி கவிஞருடைய பாடல்கள் அனைத்திலையுமே வந்து இது முழுக்க கடவுள் மறுப்பு, அதே போல் கடவுள் மறுப்பிற்கான தேவை என்ன, எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையினுடைய முடைநாற்றம் இந்த சமூகத்தில் பரவி இருக்குது, பெண்ணடிமை எந்த அளவிற்கு மூழ்கி இருக்குது, கைம்பெண்ணினுடைய மறுமணம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் மிக பெரிய அளவில் அன்றைய காலகட்டங்களில் போய் மக்களிடம் சேர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஆயுதங்களில் முதன்மையான ஆயுதமாக புரட்சி கவிஞர் அவர்களுடைய பாடல்கள், கவிதைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்ளபடியே அது மிகை அல்ல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் வந்தாரோ அந்த சமூக நீதி கோட்பாடு நாங்கள் இந்தியா முழுவதும் நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த சமூக நீதி, எந்த இடஒதுக்கீட்டினுடைய 50% எல்லையை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அதை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேசியிருக்குது. மாநில சுயாட்சி பற்றி காங்கிரஸ் பேசுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கார், புதுமையான கருத்துக்களோடு சிந்தனையோடு செயல்படுறார். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாங்களும் சமூக நீதி கட்சி தான் அப்படிங்குது, நாங்களும் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்குது. ஒவ்வொரு மாநிலமாக ஊராக போய் சொல்கிறாங்க இடஒதுக்கீட்டை நாங்கள் நீக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தலை. மோகன் பகவத் சொல்கிறாரு, ஜாதி இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு வேணாம் அப்படிங்கிறாரு. கவுண்டமணி மாதிரி தான், அடங்கப்பா அவங்க நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தான். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல, மண்டை சுரப்பை உலகு தொழும். தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவராக
தந்தை பெரியாரினுடைய கொள்கையும் சிந்தனையும் ஓங்கி வளர்ந்திருக்குது. எதிர்கருத்து எதிர் சிந்தனை பேசி கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய அடியொற்றி நடக்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது பொய்க்காக தேர்தல் பரப்புரைக்காகவாவது பேசக்கூடிய ஒரு சூழலை தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. புரட்சி கவிஞர் இப்படியாக சொல்கிறார்: தமிழ் நலம் காக்க, இன்ப தமிழகம் காக்க, அன்பு தமிழரே, தமிழகத்தில் தமிழரின் ஆட்சி காக்க, இமை மூடி திறக்கும் முன்னே எதிரிகள் கோடி இன்னல் செய்திடுவார், அவர்கள் தோளை சாய்ப்பது பெரியார் பாதை ஒன்றே என்று சொன்னார். அந்த பெரியார் பாதையில் புரட்சியாளர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறி பெரியார் தந்த அந்த அறிவு பாதையில் பொது உடைமை சிந்தனையில் திராவிட இயக்க கொள்கையை வளர்த்தெடுத்து சனாதனத்தை எதிரிகளை வீழ்த்துவோம். வாழ்க பெரியார், வாழ்க புரட்சி கவி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.